லேர்னிங் லேப் அப்படிங்கிறது மாணவர்களுடைய அகடமிக் லேர்னிங் என்பதுக்கு மட்டுமல்ல, அடுத்து அவர்களுடைய பிஹேவியர் லேர்னிங், கார்ப்பரேட் லேர்னிங், என்டர்பிரனர்ஷிப் லேர்னிங், டெசிஷன் மேக்கிங் லேர்னிங், இப்படி பல்வேறு வகைகளில் லேர்னிங் என்கின்ற கற்றல் எவ்வாறு மனதை இயக்குகிறது அல்லது லேர்னிங் என்ற கற்றலை மனம் எவ்வாறு தடுக்கிறது. மனம் என்பது எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி அறிவினுடைய தொகுப்பு. பெரும்பாலான பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை எந்த சூழ்நிலையில் வளர்க்கிறார்களோ, எந்த மாதிரியான கற்றலுக்கு உட்படுத்துகிறார்களோ அவைதான் தொடர்ந்து நீடித்து இருக்கும். ஒரு மாணவனுக்கு கல்வி சார்ந்த அகடமிக் லேர்னிங்கில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அல்லது அகடமிக் லேர்னிங்கில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னா அதுக்கு பல்வேறு விதமான எபிஜெனட்டிக்கல் ஃபேக்டர் இருக்குது. இதை கண்டறிந்து தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஸ்கில்லிங் ஃபவுண்டேஷன் லேர்னிங் லேப் என்பதை உருவாக்கியுள்ளது. இது மாணவர்கள் தங்களுடைய கல்வி துறையில் வெற்றி பெறுவதற்கும் கற்றலில் உள்ள தடைகளை கண்டறிவதற்கும் இந்த லேர்னிங் லேப் மூலமாக நாங்கள் பல்வேறு பகுப்பாய்வு செய்து அவர்களை அந்த வகையில் பிராக்டிஸ் கொடுப்பதற்கு எங்களுடைய உளவியல் நிறுவனம் உதவுகிறது. நண்பர்களே, பொதுவாக பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஆரம்பத்திலிருந்து எவ்வாறு வளர்க்கிறார்களோ, எந்த அடிப்படையில் பழக்கப்படுத்துகிறார்களோ அதுதான் தொடர்ந்து அது நடந்து கொண்டே இருக்கும். அப்போ திடீர்னு அந்த நடத்தை சுழற்சியை கட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கல்வி என்ற நடத்தைக்குள் அவர்களை அழைத்து செல்வது என்பது பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அது முடியாது. ஆகவேதான் லேர்னிங் லேப் என்பது ஒரு மாணவனுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் அந்த மாணவன் எங்களோடு தொடர்பு கொண்டு கற்றலில் உள்ள தடைகள் அல்லது வேறுபாடுகள், சமன்பாடுகள் இவற்றை கண்டறிவதற்கு வந்தால் அவற்றை நீக்குவது என்பது அவர்களை வெற்றியாளராக மாற்றுவது என்பது சுலபமான காரியம். இன்றைக்கு பல மாணவர்கள் பெற்றோர்கள் அதீத அட்வைஸ் கொடுத்ததுனாலையும், உறவினர்களை அழைத்து அவர்களிடத்தில் அட்வைஸ் பண்ண சொன்னதுனாலையும் அவர்களுக்கு யார் எதை பேசினாலும் ஒரு வெறுப்பு நிலை உருவாகிவிடுகிறது. அந்த சமயத்தில் அவர்கள் எதற்கும் வர மறுப்பார்கள். அந்த சமயத்தில் தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஸ்கில்லிங் ஃபவுண்டேஷன் தெரப்யூட்டிக் பேரண்டிங் என்ற ப்ரோக்ராமை வடிவமைத்தது. இதன் மூலமாக அந்த பெற்றோர்கள் தங்களுடைய நடத்தையை எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும், அந்த குழந்தையுடைய நடத்தையை மாற்றுவதற்கு எவ்வாறு இவர்கள் வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும் என்ற போல பல்வேறு வழிகாட்டலையும் பல்வேறு சிகிச்சை முறைகளையும் அவர்கள் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பது தான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். ரெடிமேடாக குழந்தைகளை அல்லது மாணவர்களை தயார் பண்ண முடியுமா? பல பெற்றோர்கள் எங்ககிட்ட சார், எக்ஸாமுக்கு 3 மாதம் தான் இருக்குது, உடனடியாக தயார் பண்ணணும். சரி, உங்களுடைய மாணவன் அல்லது உங்களுடைய குழந்தை என்ன செய்யுன்னா எப்பவுமே படிக்க விருப்பமே இல்லை, உனக்கு மார்க்கு தான் நான் வாங்கணும், பின்னாடி நீ பார்த்துக்கோ, மார்க் வாங்கலைன்னு என்ன கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் எப்போவுமே டிஜிட்டல் சாதனங்களை அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சார், இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறது அந்த பையனுக்கோ அல்லது அந்த குழந்தைக்கோ அல்லது என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ தெரிய வேண்டாம், நீங்களே அவங்கள கூப்பிட்டு கேட்குற மாதிரி கேட்டு சரி பண்ணுங்க சாருங்கிறாங்க. இது சாத்தியமா? பெற்றோர்களே, பல பேர் இப்படிப்பட்ட சிந்தனையில் தான் இருக்காங்க. அது நிச்சயமாக சாத்தியமே இல்லை. அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து 40% நீங்கள் அந்த குழந்தைய ஒரு குடும்பம் அந்த குழந்தையை எந்த சிஸ்டத்தில் வளர்த்தப்படுது, அது என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டமா அல்லது அந்த குழந்தைகளை எப்பவுமே புகழ்ந்து பேசக்கூடிய சிஸ்டமா, அதே மாதிரி அந்த குழந்தை உங்களுடைய ஃபேமிலி அப்படிங்கிற டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணுதா அல்லது நீங்கள் அந்த குழந்தை என்ன சொல்லுதோ அதனோட சேர்ந்து ஒரு டீமாக மாறிட்டீங்களா, இப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பகுப்பாய்வு செய்து தான் அந்த குழந்தையை மாற்ற முடியும். பெரும்பாலான பெற்றோர்கள் ரெடிமேடாக உடனே மாற்றணும் சொல்கிறாங்க. அது சாத்தியமே இல்லை. அதே போல் என்னன்னு சொன்னால், தங்களுடைய குழந்தைகளுக்கு அனைத்தையும் வாங்கி கொடுத்து விட்டால் அந்த குழந்தை அனைத்தையும் பயன்படுத்தி வெற்றியாளராக மாறிக்கொள்ளும் என்பது இவருடைய தவறான கோட்பாடு. இந்த காலகட்டத்தில் உள்ள, அதாவது 2000க்கு மேற்பட்ட ஆண்டுக்கு பின் பிறந்த குழந்தைகள் ஆல்ஃபா ஜெனரேஷன் என்ற டிஎன்ஏ வகையை சார்ந்தது. இந்த குழந்தைகள் எப்பொழுதுமே பெற்றோர்களால் மகிழ்ச்சி நிலையில் வளர்த்தப்படுகிறார்கள், மகிழ்ச்சிக்காகவே வளர்த்தப்படுகிறார்கள். தங்களுடைய
வாழ்க்கையில் எது கிடைக்காதோ அது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இவர் கஷ்டப்படுறாங்க. இந்த கஷ்டத்தை அந்த குழந்தைகள் பார்த்ததில்லை. அப்போ அந்த குழந்தைகள் என்ன எடுத்துக்கோம்னா, இதுதான் நிகழ்வு, இதுதான் நிகழ்வுண்மைன்னு எடுத்துக்கும். இப்படி இருக்கிற அந்த குழந்தைகள் எப்படி தங்களை தயார் பண்ணிக்கொள்ளும் என்ற கேள்வி தான் இப்போ அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளை மாற்றி அமைப்பதற்கு கால அளவு அவசியம். அதேபோல நீங்கள் எவ்வளவு தூரம் அந்த குழந்தையை உங்கள் விருப்பத்துக்காக முன்னோக்கி அழைத்து சென்றுள்ளீர்களோ, அல்லது அந்த குழந்தைகளுடைய கற்பனைக்கு நீங்கள் இடம் கொடுத்து அந்த குழந்தைகளுடைய மகிழ்ச்சி நிலைக்காக நீங்கள் உங்களை மாற்றி அமைத்து வைத்துக் கொண்டீர்களோ, அதை உடனடியாக பின்வாங்கி அந்த குழந்தையை படிப்பில் கொண்டு வர முடியாது. அதற்கான கால அளவு அவசியம். ஆகவே பெற்றோர்களே, வரக்கூடிய தேர்வு என்பதை விட இதற்கு முன் நீங்கள் அந்த குழந்தையை எவ்வாறு தயார்படுத்தி வைத்தீர்கள், அந்த குழந்தை எவ்வாறு உங்களுடைய சுகங்களை அனுபவிக்க கற்றுக்கொள்ளது அல்லது கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை பொறுத்துத்தான் அதனுடைய நிலையை மாற்ற முடியும். பெரும்பாலான பெற்றோர்கள் எங்களிடத்தில் சொல்லும் பொழுது, அந்த குழந்தை மிக நல்ல குழந்தை, நல்ல மாணவன், இப்போ மாறிட்டான், 3 மாதம் தான் மாறிட்டான்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து நாங்கள் பல்வேறு கட்டங்களில் ஆய்வு செய்யும் பொழுது தான் தெரியுது, அந்த குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னே அதனுடைய கோபத்தன்மைகளும் அவருடைய நடத்தை தன்மையும் மாறியுள்ளது. படிக்கிறத பற்றி சொன்னாவே கோபப்படுது, ஆனால் சந்தோஷம், மகிழ்ச்சி இதில் மட்டும்தான் ஆர்வம் கொள்கிறது. இதற்கு எதிராக பெற்றோர்கள் பேசினால் அவர்கள் மீது கோபம் கொள்கிறது, அந்த பெற்றோர்களை எடுத்திருந்து பேசுகிறது, மரியாதை இல்லாமல் வழி நடத்துகிறது என்று சொல்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையினுடைய அறிவு பாதை, அவருடைய நடத்தை பாதை, அவருடைய இன்பத்தை தேடும் அல்லது இன்பத்தை நிலைத்திருக்கும் தன்மை எவ்வாறு உள்ளது என்பதை பகுப்பாய்வு செய்துதான் அவர்களை மாற்ற முடியும். அவர்களை மாற்றுவதற்கு பெரும்பாலான குழந்தைகள் ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை, மாற்றத்தை விரும்புவதில்லை. என்னை எங்கேயுமே கூப்பிடாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி அந்த குழந்தைகள் பெற்றோரை புறக்கணிக்கும் பொழுது தான் இவர்கள் வருத்தப்படுறாங்க. இதில் பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, பல பெற்றோர்கள் தனக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேருமே கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அந்த குழந்தைகள் மற்றவர் சொன்னால் கேட்காத அளவுக்கு அந்த குழந்தைகளுடைய மனதை கெடுத்து விடுகிறார்கள். ஆகவே இதிலிருந்து மாற்றி அமைக்கத்தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் லேர்னிங் லேப் என்பதை கண்டறிந்துள்ளது. அதன் மூலமாக அவர்களுடைய திறன், நடத்தை இவற்றை நாங்கள் பகுப்பாய்வு செய்து மாற்றுகிறோம். அப்படி வராத குழந்தைகளுக்கு பெற்றோர் மூலமாக தெரப்பூட்டிக் பேரண்டிங் என்ற முறையை பயன்படுத்தி அவர்களுக்கு பெற்றோர்கள் மூலமாக இந்த உளவியல் சார்ந்த நடைமுறை சிகிச்சைகளை அளித்து வருகிறோம். எல்லா பெற்றோர்களுக்குமே கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த அறிவுரையெல்லாம் அடுத்தவர்கள் தான். தன்னுடைய குழந்தையை பொறுத்தளவு எதுவுமே கஷ்டப்படாமல் அது கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கி விடுகிறது. பெரும்பாலான பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தையை தங்களுடைய வெற்றிக்கான ஒரு அடையாள பொருளாக உலகத்தில் காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனுடைய விளைவு அவர்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கி கொடுத்துட்டா அவங்க வளர்ந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு தவறான மனக்கணக்கில் ஈடுபட்டு அந்த குழந்தைகளை இன்ப நிலையில் வளர்த்துவதற்கு முயற்சி செய்து அந்த குழந்தைகள் எப்போ இவர்களுக்கு எதிராக திரும்புதோ அப்போ உடனே சார் உடனே மாத்திரக்கு வழி இருக்குதான்னு கேட்குறாங்க. அது எப்படி சாத்தியமாக இருக்கும்? அந்த குழந்தை எவ்வளவு தூரம் சென்று விட்டதோ அந்த சென்ற தூரத்தை திரும்ப அவர்களுடைய நிலையிலிருந்து வெளிக்கொண்டு தான் அவர்களை மாற்ற முடியும். பெரும்பாலானவர்கள் கொஞ்சமாக படிச்சுட்டு அல்லது கொஞ்ச நேரம் தான் படிக்கிறாங்க, ஆனால் அவங்க அதிக மார்க் எடுத்துடுறாங்க, அதனால் அந்த பையன் படிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து மாற்றம் பெறுவதற்கு தான் உளவியல் ஆலோசனை அவசியம்.